ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப் vlog தாங்க பார்க்க போகிறோம். மாம் அண்ட் சன் ட்ரிப்புங்க. ரொம்ப நாள் ஆச்சு அம்மாவும் பையனும் தனியாக ட்ரிப்புக்கு போய். ஸோ இங்கே சம்மர் லீவ் வேறு விட்டுட்டாங்களா, ரொம்ப போர் அடிக்குதுங்க. அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கே ரொம்ப போராக தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நானும் குட்டியும் வேகாஸ் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோங்க. 5 days ட்ரிப்பு தான். அவரும் வரதா தான் இருந்தது. அப்புறம் ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களை மட்டும் அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. ஸோ இந்த 5 days அம்மாவும் பையனும் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 vlog கண்டிப்பாக எடுத்து போடுறேங்க. எனக்கு இந்த மாதிரி ட்ராவல் vlog எனக்கு எடுக்கிறதுனாவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி எடுத்திருக்கிறேன். ஏதாவது நல்லா இல்லை அப்படின்னா தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் அட்லாண்டாவில் இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் டைமுங்க. இங்கே வேகாஸ் டைம் பார்த்திங்கன்னா பசிபிக் டைமு. ஸோ 3 hours டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. 3 hours அவங்க பின்னாடி இருப்பாங்க, நம்ம முன்னாடி இருப்போம். ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளைட் அட்லாண்டாவில் 5:50க்கு ஃப்ளைட்டுங்க, ஈவினிங் தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா ஒரு 3 மணிக்கெலாம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோங்க. ஏன்னா அட்லாண்டா ஏர்போர்ட்டுமே ரொம்ப பெருசுங்க. ஏன்னா நம்ம உள்ளே போயிட்டு செக்இன்லாம் முடிச்சுட்டு செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட கேட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடும். எங்களுக்கு எனக்கு செக்இன் லக்கேஜ் எதுவுமே இல்லைங்க. 5 days ட்ரிப்பு தான். ஸோ என்ன பிளான் பண்ணோன்னா செக்இன் பேக்லாம் எடுத்துக்கிட்டு அது அங்கங்கே சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம கம்முன்னு ஷோல்டர் பேக்கில் கொஞ்சமாக ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர் பேக் தாங்க எடுத்துக்கிட்டோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ட்ரிப் போகிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்காச்சும் ஃபுட்டு ஏதாவது எடுத்துகிட்டு போவோம். பட் இந்த டைம் எந்த ஃபுட்டுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, அங்கே போய் தான் வாங்கி சாப்பிட்ணுங்கிற பிளானில் போயாச்சுங்க. ஸோ அங்கே போயிட்டு எங்களோட கேட் பார்த்திங்கன்னா சி கேட்டு. ஸோ என்ன பண்ணோன்னா இங்கே செக்யூரிட்டி செக்குமே இப்போலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துருச்சுங்க. முன்னாடிலாம் லேப்டாப்பு, ஃபோனு எல்லாத்தையுமே தனித்தனியாக ட்ரேயில் எடுத்து வைக்க சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பேக்லேருந்து எதுவுமே எடுத்து வைக்க தேவையில்லைங்க. பேக் அப்படியே வச்சுட்டு ஷூ மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுட்டா போதும். ஸோ செக்யூரிட்டி செக் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதுவும் சவுத் செக் பாயிண்டில். ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா நார்த் செக் பாயிண்ட்லேயுமே அப்படி தான் இருக்குதுன்னாங்க. யூஸ்வலாக நார்த் செக் பாயிண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும், ரொம்ப லாங்காக இருக்குங்க க்யூவு. சவுத்தில் எப்பயுமே பார்த்திங்கன்னா க்யூ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனாலேயே நாங்கள் மோஸ்ட்லி சவுத் செக் பாயிண்ட் போயிட்டுங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து நார்த் டெர்மினலுக்கு போயிடுவோம் நாங்கள். ஏன்னா அங்கேருந்து பக்கம் தான் நமக்கு. ஸோ அங்கே போயிடுவோம். எங்களுக்கு C6ங்க எங்களோட கேட் பார்த்திங்கன்னா C6. ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா ஆன் டைம் தான். ஸோ அங்கே போனோனையுமே வீட்லேயே பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை செஞ்சு சாப்பிட்டு கை கழுவுனோனையும் கிளம்பணும். ஏர்போர்ட்டுக்கு அந்த சிக்ஃபிலை பார்த்தோனையுமே பயங்கர பசி எடுத்துருச்சு குட்டிக்கு. எனக்குமே கொஞ்சம் பசியாக தான் இருந்த மாதிரி இருந்ததுங்க. சரின்ட்டு ஆளுக்கு ஒரு சாண்ட்விச் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா ஃப்ளைட் ட்ராவல் பார்த்திங்கன்னா டியூரேஷன் கிட்டத்தட்ட 4 hours 25 minutesங்க. ஸோ 4 hours உட்காந்துட்டு போகிறதுனாவே ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபுட்டுமே வாங்கிட்டு போய்ட்டு நடுவில் பறிச்சதுனால சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ எங்களோட ட்ரிப் இன்றைக்கி பயங்கர ஹாப்பியோட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5 days என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க. 4 hours பார்த்திங்கன்னா ஏதோ 40 hours போகிற மாதிரி தாங்க இருந்தது. ஏன்னா அங்கே ஸ்ப்ரிட்டை பார்த்திங்கன்னா சீட்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்க. ரொம்ப நமக்கு லெக் ரூம் ஸ்பேஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது ஒன்று தான் கடிங்க. ஸோ ஆனால் லேண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 4 hours 15 minutesலேயே ஒரு 5 minutes முன்னாடி லேண்ட் பண்ணிட்டாங்க. இறங்குனதுலேருந்துங்க அங்கே எங்கே திரும்பினாலும் அந்த வேகாஸில் என்ன தெரியும்னு பார்த்திங்கன்னா இதோ இந்த கெசினோஸ் மட்டும்தாங்க தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. திரும்புகிற பக்கம்லாம் கெசினோஸ் மட்டும்தாங்க இருக்கும். பட் என்ன ஒன்றுனா நம்ம கிட்டை கூட்டிகிட்டு போகிறதுனாலங்க கிட்டு அலோடு இல்லை. நம்ம அங்கே போய் விளையாடவே கூடாது. கிட்டு இல்லை அப்படின்னா நம்ம போய் விளையாடலாங்க, அதுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ அங்கே எல்லா கெசினோஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு செக்யூரிட்டி நின்றுக்கிட்டே தான் இருப்பாங்க, கிட்ஸ்க்கு இது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுங்க ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டலுக்கு ஊபரில் புக் பண்ணி போய்க்கலாம். ஏன்னா அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரிப்பில் தான் ஸ்டே பண்ணுறோங்க. ஸோ எல்லாமே நமக்கு வாக்கபிள்லேயே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கார் ரெண்டல் எடுத்துக்கல. நாங்கள் என்ன பண்ணோன்னா அங்கேருந்து ஊபர் எடுத்துக்கிட்டோங்க. ஊபர் பார்த்திங்கன்னா ஒரு $17 வந்ததுங்க. ஏன்னா 3.5 mile தான் ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டலுக்கு. என்ன ஹோட்டலில் ஸ்டே பண்ணோன்னு பார்த்திங்கன்னா ஃப்ளமிங்கோங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஹோட்டல், செம சூப்பராக தான் இருந்தது. ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆன் த வேல ஃபுல்லாக லைட்ஸ் மட்டும்தாங்க இருந்தது. ஏன்னா நைட் டைம் வேறு ஆகிடுச்சு இல்லைங்களா, அப்படியே ஜெகஜோதியாக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே செம சூப்பராக இருந்தது. லாஸ் வேகாஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் டைம்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கும், ஒரு சத்தமே இருக்காது. ஈவினிங் ஆயிடுச்சுன்னா அப்பா பயங்கர ஜெகஜோதியாக செம்ம சூப்பராக தாங்க இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க,
இல்லைங்க, கிட்ஸுக்குமே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்க பிளேசஸ்லாம் இருக்குது. கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தாலுமே நிறைய என்ஜாய் பண்ணுறதுக்கான இடமுமே இருக்குதுங்க. சரின்ட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 மணிங்க. நாங்கள் அங்கே போய் லேண்ட் ஆகும்போது டைம் வந்து நைட் 8 மணி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து ரூமுக்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8:30க்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. ஏன்னா நாங்கள் அங்கேருந்து ஊபர் புக் பண்ணி ஊபர் வந்து பிக் பண்ணிட்டு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்தோடனே செக்இன் பண்ணிட்டோம். செக்இன் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா ஒரு $250 வந்து செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண சொல்லியிருந்தாங்க. ரூம் ரெண்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்துங்க $120 to $130 டிபெண்ட்ஸ் ஆன் த ரூம் சைஸை பொறுத்து மாறுங்க. ஸோ நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தது 130ங்க. இன்க்ளூட்ஸ் வந்து ரிசார்ட் ஃபீ. நீங்கள் எந்த ஹோட்டல் எடுத்திங்கனாலும் $50 போட்டிருப்பாங்க பர் நைட்டு. ஆனால் $50லாம் கிடையாதுங்க. செக் அவுட் பண்ணும்போது தான் காமிப்பாங்க ரிசார்ட் ஃபீ வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ் வேகாஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே வந்து ரிசார்ட் ஃபீங்கிறது வந்து கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலே எங்களுக்கு ஹையஸ்ட் ஃப்ளோர் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். என்னோடய குட்டிக்கு வந்து ஹையஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. வியூமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 26th ஃப்ளோர் கொடுத்துருந்தாங்க. ரூம் நம்பர் வந்து இது 50ங்க. ரூம் நம்பர் வந்து 50 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து லிஃப்ட்டில் போகிறதுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யார் வேணால் லிஃப்ட்டில் வந்து ரூமுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணவே முடியாதுங்க. நம்மளோட கார்டை வந்து ஸ்வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ளோரை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா தான் அது வந்து போகவே செய்யும். ஸோ அதனால் வந்து பயப்படாமல் நம்ம வந்து இருந்துக்கலாம். எங்கடா தனியாக போய் 5 நாள் இருக்கோமே அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன பயம்லாம் இருக்குங்க. அம்மாவும் பையனை மட்டும் போகிறோமே எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் இருக்குதுங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரூம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை விடைங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. செம சூப்பராக இருந்தது. பழைய பில்டிங் தாங்க. பழைய பில்டிங்கை வந்து ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸியாக இருந்ததுங்க. நல்லா அந்த லைட்ஸ் வேறு பயங்கரமாக போட்டிருந்தாங்களா, அந்த லைட்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. அதுவும் இந்த கவுண்டர் டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்பிளில் தான் இந்த மார்பிளில் கிரானைட்டோங்க அதில் தான் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து போனோடனே வாவ் இப்படி போட்டிருக்காங்களே செம சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆஃபீஸ் டேபிள் கொடுத்துருந்தாங்க. ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று. கீழே வந்து ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் ஒன்று இருந்ததுங்க. ஆனால் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸில் வந்து மைக்ரோவேவ் இருக்கும். பட் இந்த ஹோட்டலில் வந்து மைக்ரோவேவ் இல்லைங்க. அப்புறம் இது வந்து ஒரு சின்ன கிளாசெட்டு, அதுலேயே வந்து ஒரு லாக்கருமே வச்சுருக்குறாங்க. லாக்கருக்கு வந்து நம்ம பே பண்ணணுங்க. இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால். எங்ககிட்டலாம் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ அதனால் அதெல்லாம் எதுவுமே எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிவிங்க. டிவி கீழேயே வந்து ஒரு சின்ன கபோர்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் டேபிள் வித் ஆஃபீஸ் சேரோடே இருந்ததுங்க. வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு வந்து ரொம்ப இங்கே ஹோட்டலில் வந்து பிடிச்சது என்னன்னு பார்த்திங்கன்னா வியூ தான். ஏன்னா வியூ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கிளாஸ் மட்டும்தான் இருக்குங்களா. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி வாஷ்ரூமே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் ஷவர் ப்ளஸ் வந்து டப் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலாக வந்து எய்தர் டப் இல்லைனா ஸ்டாண்டிங் ஷவர் மட்டும்தான் இருக்கும். 2 ஆப்ஷனுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரூம் எல்லாமே நல்லா இருக்கா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த திங்ஸ் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணவே ஆரம்பிப்போங்க. ஏன்னா ஒரு சில ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேகஸில் என்ன ஒன்றே ஒரு ப்ராப்ளம்னா நிறைய வந்து அந்த ஸ்மோக் ஸ்மெல் வந்து ரொம்ப இருக்குங்க. அந்த ஸ்மெல் வந்து அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் ரொம்ப ஆடாக இருக்கும். அந்த மாதிரி ரூமில் ஸ்மெல் இருந்தது அப்படின்னா நம்மளால் இருக்கவே முடியாது. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ரூமை வந்து எல்லாம் ஓகேவான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரூம்லேயே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ நீங்கள் வெளியில் எங்கே போனீங்கனாலுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் இது தாங்க வந்து வெளியில் வியூ வந்து செம்ம சூப்பராக இருந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுவும் ஈவினிங் ஆகிடுச்சுனாங்க 15 minutes ஒன்ஸ் வந்து இந்த வாட்டர் ஃபவுண்டெயினில் வித் மியூசிக்கோட போடுவாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப ஆசையாக தான் இருக்கும். சரிட்டு வந்தோடனே ஒரு ஷோ பார்த்துட்டுங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நைட்டு வந்து 9:30க்கு மேலே ஆயிடுச்சிங்களா. ஸோ வெளியில் போய் பார்த்தா ரெஸ்டாரண்ட் வந்து தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. அதனால் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கே வந்துட்டோங்க. ஹோட்டல்லே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட்லாம் இருந்தது. சரின்ட்டு அங்கே தான் போகலான்னு போனால் அங்கே பீட்சா தான் வாங்கலான்னு பார்த்தோம். பட் இங்கே எல்லாமே ஃபுட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தாங்க இருந்தது. பீட்சாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைஸே $12ங்க. 2 ஸ்லைஸ் வாங்கியிருந்தோம். $24 கிட்ட ஆயிடுச்சு. பட் அதெல்லாம் கூட ஓகேங்க. கண்டிப்பாக வந்து வேகாஸ் வந்தோம் அப்படின்னா ஃபுட்டுக்கு வந்து பயங்கர செலவாகுங்கிறது தெரியும். பட் என்ன ஒன்று ஜீர்ணிச்சிக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க. தண்ணி வந்து இங்கே எப்பயுமே வாட்டர் ஃபவுண்டைன் எல்லா ஹோட்டல்லையுமே வச்சுருப்பாங்க. இந்த ஹோட்டலில் வந்து வாட்டர் ஃபவுண்டனே கிடையாதுன்ட்டாங்க. பேண்டமிக் அப்பயே நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம், இங்கே இல்லை அப்படின்ட்டாங்க. சரி தண்ணி வாங்கலான்னு பார்த்தா சின்ன அக்வாஃபினா பாட்டில் இருக்குது இல்லைங்க,
அதுவே $8ங்களாம்மா. வேற வழியே இல்லை, தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குன்னு அவ்வளோ காசு கொடுத்து தாங்க வாங்கினோம். ஸோ நாளைக்கு தான் எங்கேயாவது போய் தண்ணி வந்து வேறு பாட்டில் வாங்கிட்டு வரணுங்க. தண்ணி மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, மற்றபடி எல்லாம் ஓகே தாங்க. ஸோ இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க. நாளைக்கு வந்து ஸ்பியர் தான் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். அங்கே போயிட்டு அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக வந்து அப்கமிங் டேஸில் வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.